ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி அண்ட் தக்காளி தொக்கு. நல்லா பார்த்துங்க, இது தோசை கிடையாது, சப்பாத்தி. அப்புறம் என் தம்பியெல்லாம் இது தோசை ஊத்தாப்பம் பணியாரம்லாம் சொல்லுவாங்க. இது சப்பாத்தி, ஓகேவா? இது சப்பாத்தி, இது தக்காளி தொக்கு. இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் டிப்ஸு தரேன். அதே மாதிரி சப்பாத்திக்கு மாவு பிசைகிறப்ப சாஃப்டாக வரணும்னா நல்லா தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டில் எண்ணெய் ஊற்றி ஒரு பிசைச்சி விட்டிங்கன்னா, நல்லா பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாக வரும், சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்கணும். பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம்லாம் போட்டு தாளித்ததுக்கு அப்புறம் அந்த பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். ஒரு அரை வேக்காடு பச்சை வாடை போகிற வரலும் வணக்கிக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு, அதே மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு 10 தக்காளி எடுத்து மிக்சியில் ஒரு ஓட்டிக்கணும். நைஸாக மிக்சியில் ஒரு ஓட்டணும், அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் இதில் அந்த தக்காளி அரைச்சதில் 2 ஸ்பூன், நமக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி போடுவோம், 2 ஸ்பூன் வர மிளகாத்தூள். வேறு எந்த தூளுமே போடக்கூடாது, வெறும் வர மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடணும். போட்டு இந்த தக்காளி அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் ஊற்றி நல்லா கதன்னு. ஆனால் கொஞ்சம் தள்ளி உட்காந்துங்க, தெறிக்கும். தக்காளி கொதிக்கிறப்ப தெறிக்கும், பார்த்தீங்களா? தகன்னு கொதிக்கிறப்ப தெறிக்கும், தள்ளி உக்காந்துக்குங்க. நல்லா சுண்டி வர நேரத்தில் ஒரு 10 வெள்ளைப்பூண்டு நல்லா மிக்சியில் 1-2 அடிச்சுக்கணும். இந்த தக்காளி தொக்கு வெங்காயம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் அந்த வெள்ளைப்பூண்டையும் போட்டுக்கணும், உப்பையும் போட்டுக்கணும். வெள்ளைப்பூண்டை 1-2 அடிக்கிறோம்னா அதையும் உப்பையும் போட்டு நல்லா ஒரு சுண்டை சிம்லேயே வச்சு, ஏன்னா ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கொதிக்கிறப்ப அந்த தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்லேயே வச்சு சுண்டை வதக்கி வெள்ளைப்பூண்டு எல்லாமே ஊற்றிட்டு உப்பு போட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு கடைசியாக இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்தோடனே, ஊறுகாய் மாதிரி வந்தோடனே இறக்கி வச்சுக்கணும். இறக்கி இதை ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 2-3 நாள் தாங்கும். இட்லிக்கோ சப்பாத்திக்கோலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நான் சப்பாத்திக்கு தான் பண்ணியிருக்கேன். இது தக்காளி தொக்கு. இதோட தேங்காய் சட்னி வேணும்னா ஆட் பண்ணி சாப்பிடுக்கலாம். ஏன்னா தேங்காய் சுகருக்கு கெடுதல்னால நான் சாப்பிட்றதில்ல, ஒன்லி இது மட்டும்தான். வாங்க மக்களே சாப்பிடலாம். இது தக்காளி தொக்கு அண்டு வித் சப்பாத்தி. நல்லா பாருங்கள் தம்பிகளா, வித் சப்பாத்தி, நாட் தோசை ஆர் இட்லி, ஒன்லி சப்பாத்தி. ஓகே, வாங்க சாப்பிடலாம். ஹாப்பி மகாவீர ஜெயந்தி.